இந்த பேப்பர் நான் அப்படியே தருவேன். இது வந்து இது எல்லாம் டீட்டெயிலாக விளங்கினப்படுத்தணுமா இந்த கண்டென்ட் இருக்கு. இதை கொஞ்சம் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்க விடலாம். இந்த ஏன்னா ஃபார்மல் லெட்டர் எழுதுற கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறதுக்கு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும், எப்படி ரிக்வஸ்ட் லெட்டருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண எண்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஐடியாக்க தரும். நான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலை. ஏன்னா எப்படி எழுதுறது தானே தேவை. இதுல பாடமாக்க ஒரு பிரயோஜனம், இதுல பாடமாக்க எந்த அளவுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. எனக்குன்னு சொல்லி ஒரு டிசிப்ளின் இருக்கு. இதுல நான் பார்க்கவே மாட்டேன். நான் எனக்கு இந்த மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட்லாம் பின்பற்றேன். எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அப்ப இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், இங்க பார்க்கலாம். இது ஒரு ஆதாரம். நான் 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 ஒரு authentic அடுத்த விஷயங்கள். இது இங்க பாருங்க, ஹெடிங் இங்கரையும் போட்டுது. இது ஒரு கொழும்புல இருந்து ஒரு பெரிய லெட்டர் பெரிய இடத்துல இருந்து வந்தது. அப்ப அவங்க ஹெடிங் இஞ்சால போட்டிருக்காங்க, இஞ்சால இது போட்டிருக்காங்க. ஹெடிங் தலையங்கம் போடல. அடுத்து வந்து இங்க பிஎஸ் இன்னொன்று, அது நம்ம ஒருத்தரும் யூஸ் பண்றது இல்லை, அது தேவையில்லை நம்மளுக்கு. அதுக்கான அடுத்தது இங்க டேட் எல்லாம் ஒண்ணுங்க அப்படி சாதி ஒபிஷியலான லெட்டருக்கெல்லாம் விளங்க மாட்டேன். இங்க இங்க ஒரு ஷைன் இங்க இருக்கு என்ன மாதிரி படிக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசமான இருக்கு. இப்ப பார்க்க போற இன்ஃபார்மல் அல்லது அன்ஒபிஷியல் லெட்டர்னு சொல்றது வந்து கட்டாயம் வேணுமென்று நீங்க இந்த இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். கன்ட்ராக்ஷன் இருக்கணும். நீங்க பார்த்து பார்த்து கன்ட்ராக்ஷனை போடணும். இட்ஸ் எழுதினீங்கன்னா அதை வெட்டி போட்டு இட்ஸ் போடுங்க. சரியா? இன்ஃபார்மல் லெட்டர் இந்த சாரி இந்த கெஷுவல் கன்ட்ராக்ஷனை ஒன்றாவது நீங்க போடுங்க. கட்டாயமா போடுங்க. ஏன்னா இன்ஃபார்மலுக்கு போடுறது, இன்ஃபார்மல்ல யூஸ் பண்றது முக்கியமானது. நீங்க கவனிக்க வேண்டியது கெஷுவல். சரியா? இது பர்சனல் கம்யூனிகேஷன். தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் ஃபார்மட் ஒன்றும் இல்லை. இப்படிதான் எழுத ஒன்று ஃபார்மட். ஆனா ஃபார்மட் என்ன செய்திருக்கேன், ஒரு ஆதாரமாக கிரேட் 11 புக்ல இருந்து எடுத்திருக்கேன். முதலாவது என்ன செய்திருக்கா, வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? சார் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டான் அது. இந்த உரமா இருக்கா இல்ல கொஞ்சம் கேக்குதா? ரெக்கார்டிங் அனுப்புவேன் தானே, ரெக்கார்டிங்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. விளங்குதா? ஓ சார் வணக்கம். ஓகே, அப்படியே ஒரு லைன்ல இருங்க. 1 மினிட். லேப்டாப் சார்ஜ் முடிஞ்சா இப்ப சார்ஜ் எடுத்துக்கணும் போட்டது. ஓகே. அப்ப முதலாவது என்ன நடக்குது, ஒரு இன்ஃபார்மல் லெட்டர்ல ஒரு பேர் இப்ப விளையும் அந்த அந்த டைம் வந்து 7 இருந்து அந்த 8க்குள்ள அந்த கவரேஜ் இல்லாம அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. அதே இடத்துல இருந்தா நான் பேசுறேன். முன்ன இடத்த கவரேஜ் இல்லாம இருந்து இல்லையா, அதே இடத்துல இருந்தேன் கதைக்க. ஆனா இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கும். அது அந்த 8 மணி ஆக போதானே, கவரேஜுக்கும் வழங்குது டைம். அப்போ இங்க பேரை போடல, யாருன்னு பேரை போட தேவையில்ல. இது வந்து சென்டர் அட்ரஸ் எழுதுறாள், அட்ரஸ் போட்டுட்டேன். 2 சொல் ஒரு கெப் விடுறோம். பாத்தீங்களா, ஃபார்மல் லெட்டருக்கு கெப் விடல, ஆனா இங்க கெப் விடு பட்டு இருக்கு. இப்படி நீட்டா எழுது பட்டு இருக்கு. ஒருத்தரும் எழுதுறையும் இல்லை. ஃபார்மல் லெட்டருக்கு சும்மா 15/3 சொல்லி போட்டுருக்கு. இங்க ஜனவரி 2016 இருக்கு. எப்படி ஒரு ஜோக் இது. டியர் கெலனி மரம் இங்க 3 பேராகிராஃப் 4 பேராகிராஃப் இருக்கு. கொள்ளையாளிக்கு நம்ம எல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஃபார்மட் ஒன்றும் இல்லை, இன்ட்ரடக்ஷனும் இல்லை, பொடியும் இல்லை, கன்க்ளூஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்க பெஸ்ட் விஷஸ் சொல்லி போட்டு கீழே பராண்டு விலங்கு இல்லையா? வலது பக்கம் எழுதியிருந்தானே அந்த இது. ஏன் இங்கள பக்கமா? ஓ, அங்க ஃபார்மட் ஸ்பெசிபிக் ஃபார்மட் ஒன்று இல்லை தானே.
இல்லண்டே சொல்லியிருக்குதானே, அதெல்லாம் இங்கெல்லாம் எழுதலாம். எழுதலாம்னு சொல்லி வேற எங்க நீங்க புக்ல எங்க கண்டீங்கன்னு சொன்னா அதை ஆதாரமா கொண்டு நீங்க அதை பின்பற்றுங்க. நான் இதைத்தானே பார்க்க கிரேட் 11 புக்ல இருக்கிறது தானே. அப்போ நம்ம இதை என்ன செய்யறோம், ஒரு ஆதாரமா எடுக்க. சரியா, நாளைக்கு உங்களுக்கு நீங்க ஒரு உறுதியா சொல்லணும்னாலும் உங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும் தானே. அப்ப அதுக்காக சொல்லுங்க, ஸ்பெசிபிக் ஃபார்மட் ஒன்றும் இல்லை. அப்ப டேட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்ப இதை பார்ப்போம் நம்ம. இதெல்லாம் உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்புறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, இது மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கிறது. நம்மட மேற்கு எழுதப்புறம் இங்க டேட் எங்கெல்ல பக்கம் போட்டிருக்காங்க. இங்க டியர் கமலேஷ் போட்டு இவ சாதியா கொள்ளையால் இருக்கா யூஎஸ் ஓட நிக்கேஷன் சொல்லி நடுத்துல எல்லாம் போட்டு அது நீங்க நான் உங்களுக்கு இதை அனுப்புறேன். நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த மெத்தடை நீங்க பின்பற்ற போறீங்க எல்லாத்தையும் வாங்கிச்சீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் இல்லாம இருக்கு. அப்ப அதுக்கு தான் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி நீங்களே கிரியேட் பண்ணி நான் தந்த மெத்தடை பின்பற்றுங்க. நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கொஸ்டனுக்கு நம்மட முறையில ஒரு ஆன்சர் எழுத போறோம். அதை நம்ம இவ்விடத்துல என்ன செய்யணும், எழுதணும் பார்ப்போம். ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நண்பர்கள் ஒருத்தன் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடி, அவரோட ஒரு விருப்பத்தை, படிப்புல வைக்கிற ஒரு விருப்பத்தை என்ன செய்தாங்க, இழந்துட்டாங்களா. ரைட் a letter to him or her encouraging them, அவளை ஊக்குவிக்கிற மாதிரி, டு பே attention to study, அவனை என்ன படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை கூட்டுற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்க. யூஸ் about 100 words. இன்க்ளூட் த ஃபாலோயிங் ஒன்ஸ். என்ன மிகவும் முக்கியமானது, how you came to know about it. came to know, come to know சொல்றது வந்து எப்படி நீங்க தெரிஞ்சு வந்தீங்க அவருக்கு தெரியான்னு சொல்லி, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும். disadvantage of not paying attention to studies, படிப்புல கவனம் செலுத்தாத ஏற்படுற விளைவு. advise your friend to start studying again. அப்போ திரும்ப படிக்கிறபடி நீங்க அட்வைஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லிடுறீங்க. நம்ம ஃபார்மேட்டை பின்பற்றம் எப்படின்னு சொன்னா, நம்ம அட்ரஸ் எழுத போற 111 சும்மா மெயின் ஸ்பீட் புக்ல இருந்து எடுத்தானே இதுல கோலம் கொண்டு போடுறோம். ஒரு கிஃப்ட் 2 கிஃப்ட் விடுறோம். டேட் எழுதுறோம் 27 ஜனவரி 2025 போடுறோம். வர டிரெக்டாக டியர் ரமேஷ் போடுறோம். சரியா, ஹெடிங்கும் இல்லை, சாரி ஹெடிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மெத்தடை பின்பற்றதுல நம்ம அப்படியோ எழுதுறோம். முதல்ல என்ன செய்யணும், லெட்டர் ரைட்டிங் இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுல நீங்க இதை எழுதுங்க, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இதை நீங்க ஒரு டிசிப்ளினா பயன்படுத்துங்க. எப்படின்னா, ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இதை நீங்க பயன்படுத்துங்க என்று சொன்னா, இது புக்லையும் அப்படியே தானே இருக்கு. இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறேன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறேன்றாலே இங்க ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன், இதை அப்படியே பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுனால இதை சொல்லி எழுதினதுக்கு அப்புறம் மற்ற விஷயத்தை பத்தி யோசிக்கும். இனி என்ன செய்யுங்க, டிரெக்டாக நீங்க விஷயத்துக்கு வாங்க. எப்படி வர போறீங்க, ஹவ் யூ கேம் டு நோ அபவுட் இட், இதுதான் நீங்க சொல்ல போறீங்க. ஆனா எப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எடுத்த உடனே சொல்றியா, எடுத்த உடனே சொல்றது இல்ல. என்ன எப்படி செய்ய போறோம்னு சொன்னா, எடுத்த உடனே சொல்றேன்டா, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நம்மளுக்கு இப்ப எப்படி தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்ப நம்ம எப்படி எழுதுறோம்னா, உங்களோட வாப்பா சொன்னாருன்னு எழுதுறோம். Your father had told me that you are not showing interest in your studies. அப்ப இங்க எழுதிட்டோம், அந்த கேள்வியை பார்த்தா மோலா கேள்விக்குரிய எப்படி எழுதிட்டோம். இது எழுதணும் கட்டாயம். சரியா, அப்ப இதை நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களோட பிரச்சனையே சொன்னீங்க. மோலா கேள்விக்குரிய விட இங்க இருக்கு, நீங்க என்ன எழுதலாம் எப்படின்னு சொன்னா,
studies and it made me upset. சில சொற்கள் நம்மளுக்கு கூட தேவைதானே, 100 சொற்கள் தேவைதானே, 100 சொற்களை தாண்டிட்டு இன்னும் விஷயம் சொல்லணும்னா இதை அப்படியே பற்றி நீங்க என்ன சரி மேட் மீ அப்செட். ஓகே, அடுத்த லைன் விடணுமான்னு கேட்டா இங்க விட்டுருக்காங்க பாருங்க, அந்த ஆல்ரெடி காட்டு. அவங்க இங்க கேப் போட்டிருக்காங்க. ஒரு ஃபார்மல் லெட்டருக்கு கேப் போடல, இன்ஃபார்மல் லெட்டருக்கு கேப் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எங்க இதை போய் சொல்றது? நம்ம கெப் போட தேவையில்லை. இந்த இன்ஃபார்மல் லெட்டருக்கு ஃபார்மல் லெட்டருக்கு பயன்படுத்தலைன்னா அப்ப இன்ஃபார்மல் லெட்டர் நம்ம என்னது பயன்படுத்தலாம்? அப்போ உங்களுக்கு மொத்தமா ஒரு கன்க்ளூஷன் ஒன்று வரும், நமக்கு எப்பே விட தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ என்ன செய்றீங்க? அவர் என்ன ஊக்குவிக்க, நாம டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு ஸ்டடீஸ். அப்போ படிக்காம இருக்கிறதுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அப்ப நம்ம இதை டிரெக்டா நம்ம சொல்லாம நம்ம இப்ப வேற ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு வசனம் சொல்ல போறோம். எப்படின்னு சொன்னா நீங்க டிரெக்டா சொல்லலாம், ஆனா இதை பாருங்க. ஐ நோ யூ were a talented student and got more marks in the exam. இனி தெரியும் நீ நல்ல talent சொன்னேன் தானே. கரெக்டா 8 மணிக்கு கவரேஜ் பிரச்சனை போகுது. இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது. தி எக்ஸாம் பட் பை பாருங்க, நான் பேசுற விளங்குதா? சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்டில்ல. ஸ்கிரீன் வந்தா சொல்லுங்க. வந்துட்டா ஸ்கிரீன்? வந்துட்டு சார். ஓகே, அது 8 மணிக்குன்னு சொல்லி வருது. இப்ப நம்ம இந்த ஒரு லெட்டர் ஃப்ரெண்டுக்கு எழுதுக்கலாம். ஃப்ரெண்டோட நீங்க ஒரு ஸ்போக்கனா கதைக்கிற மாதிரியே எழுதுங்க. எப்படின்னா, பட் வை ஆர் யூ நாட் ஸ்டடிங்? ஏன் நீங்க படிங்க இல்ல சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, டிரெக்டா அதுக்கு ஹெடிங்க போடுங்க. இப்பதான் என்ன செய்ய போறோம், நாம டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு ஸ்டடீஸுக்குள்ள நம்ம டிரெக்டா எழுத போறோம். பாருங்க, we make our future by studying. Uneducated people நம்ம டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கே போறோம். டிஸ்அட்வான்டேஜ் 1 டிஸ்அட்வான்டேஜ் 2ங்கிற மாதிரி நீங்க சொல்லிதான். we uneducated people will have stressful life without education. Without education we will miss our future opportunities, career opportunities. சரியா? அப்ப இங்க எப்படி எழுதிருக்கோம்? டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் படிக்காம இருக்கிறதுக்கு பிரதிகூலம் என்ன? இங்க இங்க அழகா ஒரு வசனத்தை ஸ்டார்ட் பண்ணிக்க, நீ அப்படி படிக்க இல்ல, நம்மளுக்கு we made our future by studying இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டு uneducated people stress will. இங்க டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றை சொன்னா டிஸ்அட்வான்டேஜ் 1 வித்தவுட் எஜுகேஷன், டிஸ்அட்வான்டேஜ் 2. சரி, இவ்வளவு பார்க்க கொஞ்சம் தனிக்கும் 50-60 வேர்ட்ஸ் வந்துடும், 50 வேர்ட்ஸ் கிட்ட வந்துடும். அப்ப நீங்க என்ன செய்யணும், முதலாவது இதுகளுக்குரிய விஷயங்களை தான் நீங்க எழுதணும். அடுத்த அட்வைஸ் பண்றீங்க எப்படி? உங்களுக்கு சொற்கள் நீங்க வாசிக்கிற சொற்கள் காணாட்டி நீங்கள் கொஞ்சம் இதை செய்து போட்டு என்னண்டா நீங்களும் கொஞ்சம் வேர்ட்ஸ் செட் பண்ணுங்க. சரியா? அதுக்கு டிரெக்டாவே எல்லாத்துக்கும் படியே கொடுத்துட்டு போறேன். எத்தனை வேர்ட்ஸ் வரைக்கும் பார்ப்போம். அப்ப இது பாக்குறதுக்கு 8 இல்ல, 2 4 6 8 10 12 14 16 18 20 வருது. 20 வரைக்கும் அஞ்சலினா 100ஆவது எண்ணியா. ஆனா நம்ம பெருசா சொல்லாததுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா அதுதானே சொல்றேன், கூடுதலா ஒன்றும் சொல்லல. அப்ப நம்ம டிரெக்டா என்ன செய்ய போறோம், அட்வைஸ் பண்ண போறோம். இது டைப் பண்ண
ஸ்க்ரீன் வழங்குதா? இல்ல சார். ஆனா வந்து ஸ்க்ரீன் வந்து சொல்லுங்க. ஸ்க்ரீன் வந்துட்டா? இல்ல சார், இன்னும் வரல. நம்ம நாளைக்கு அப்ப 7க்கு வைப்போமா? 7ல இருந்து இந்த 8க்குள்ள நல்லா இருக்குல்லவா? டிரெக்டா நாளையில இருந்து அந்த 7க்கு வைப்போம். இப்ப ஸ்க்ரீன் வழங்கினா சொல்லுங்க. ஸ்க்ரீன் வழங்குதா? லோட் ஆகுது சார். வர குயிக்கா சொல்லுங்க. வந்துட்டு சார். ஓகே. நான் முடிய போதும். ஒரு 2 மினிட் நான் குயிக்கா சொன்னேன்டா. ஒரு 2 நிமிஷம் இந்த ஜூம் டைம் வந்துட்டு இது செய்யலாம். இது வந்து கவரேஜ் விடத்த பிரச்சனை இல்லை. இந்த டைம்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. நம்ம அந்த கவரேஜை மெயின்டைன் பண்ணதை கட் பண்றாங்க அந்த வழங்குது இல்லை. சரியா? நம்ம நம்ம அடுத்த கிளாஸ் வந்து 7க்கு சார் போடும். அப்ப இது இல்ல இல்ல நான் முடிஞ்சு அது மட்டும்தான். இது ஸ்கிரீன் வந்துட்டா? சார் பின்னமாக்கலாம் சார். ஒரு 5 மணில இருந்து சரி பின்னமாக்கலாம் சார். சார் அப்படியும் வைக்கலாமே. ஒரு 4:30 4:45க்கு. ஓ சார், அப்படி வச்சா கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். சரி. அடுத்த கிளாஸ் 4:45க்கு ஆகும். ஓகே பாருங்க. அடுத்து பாருங்க. ஐ நோ இட்ஸ் ஹார்ட் டு எஜுகேட் யுவர் செல்ஃப். யூ டேக் ரெஸ்ட் பட் டூ நாட் குவிட் ஸ்டடியிங். இங்க அட்வைஸ் பண்ணிட்டேன். ஐ எம் கம்மிங் டு அவர் ஹோம் டவுன் நெக்ஸ்ட் வீக். வி வில் மீட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் திஸ். அப்போ இங்க நம்ம என்ன செய்யறோம்? அட்வைஸை பண்ணிட்டோம். 2 வருஷம் இதை பார்த்த உடனே அட்வைஸ் மதிப்பாங்க. இவ்வளவு நீங்க எத்தனை வேர்ட்ஸ் நினைக்கிறீங்க? 50 வேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணி பாருங்க. டைம் 100 கிட்ட வந்துடும். 120 கிட்ட எடுக்கலாம். அது எப்படியும் கூடிடும். அப்போ அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்ம புதுசா ஒண்ணு யோசிக்கவும் இல்லை. இதை வாசிக்கும் எழுதுறோம், அதை வாசிக்கம் எழுதுறோம். அவ்வளவுதான். ஏன்னா இனி வாசிச்சேன்டா நான் உங்களுக்கு ஃபுல்லா இந்த நோட்ஸ் எல்லாம் பண்ணி போட்டோம். அவரோட ப்ராக்டிஸுக்குரியதையும் அனுப்புறேன். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி போட்டோம். இன்னைக்கு நீங்க சென்ட் பண்ணீங்களும் இல்லை. நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லெட்டர் ரைட்டிங்கை பத்தி கவலைப்படணும். அப்போ பாச்சாட்டா பை சாட்டா உங்களுக்கு குழப்பம் பிறகுல நீங்க இந்த லெட்டர் ரைட்டிங்கை தூக்கி என்ன செய்யலாம்? இதுல நீங்க மேக்சிமம் மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். சரியா? எல்லாமே லேசியா. நீங்க எழுதுறது வந்து ஓ லெவல். சார் நோட்டீஸ் நான் பார்ப்போம் அடுத்த கிளாஸ். உங்களுக்கு நோட்டீஸ் வந்து ஒரு ஃப்ரீயாவே நம்ம அதை விட நம்ம முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். நோட்டீஸ் பத்தி ஒரு ரெக்கார்டிங் நான் தரேன். அதுல ஓகே சார். அட்வர்டைஸ்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட், எஸ்ஏ எல்லாமே இருக்கு. நான் எஸ்ஏங்க ரெக்கார்டிங் தருவேன் உங்களுக்கு. இப்ப நீங்க அந்த 2-3 நாள் இந்த இந்த பிரச்சனையாலே உங்களுக்கு பெரிய விஷயம் ஃப்ரீயாவே தந்துட்டேன். ரெக்கார்டிங் சேர்ந்து அனுப்பேன். ஏன்னா சும்மா 2 கிளாஸ் 3 அந்த சின்ன விஷயத்துக்கு 3 கிளாஸுக்கு செய்ய வேண்டியதுகளை நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஒரு மொடல் பேப்பரை ஃப்ரீயா தந்துட்டேன். அந்த மொடல் பேப்பர் ரெக்கார்டிங் மட்டுமே 1000 எடுக்கிறது. அப்போ அதை நான் அப்படியே உங்களுக்கு தந்தேன். நீங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நோட் அண்ட் நோட்டீஸ் நீங்க அதை அதையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா அதுல ரெக்கார்டிங்கை நான் தரேன். நீங்க அதையும் பாருங்க. நம்ம அதையும் தாண்டி இந்த முக்கியமான கிராமர் பாட்டு என்ன வேணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நான் அந்த பிளான் பண்ணினாலும் அதுக்குள்ளேயும் எது கொஞ்சம் முக்கியமானு சொல்லி நான் அதான் கொஞ்சம் இதுகள் மாறுது. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் பிரயோசனமாக தான் நிற்கும். நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்த கிளாஸ் வந்து நம்ம 4:30 நான் அந்த பொல் ஒன்று போடுறேன். பொல் அந்த கொஸ்டின் நீங்க அந்த டைமை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம அந்த கிளாஸ் வைப்போம். சரியா? ஓகே சார். ஓகே. நம்ம இந்த கிளாஸை கட் பண்ணி என்ன வந்தாக்களும் போய்த்தாங்க.